சினிமாவுக்கு போகும்போது இப்ப நிறைய இயக்குனர் என்ட்ட தொடர்பு கொள்வாங்க. இது விளம்பரத்துக்கு சொல்லல, பெருமைக்கு சொல்லல. தொடர்பு கொள்வாங்க. நான் சொன்னேன். இப்ப சமீபத்தில கூட கொம்புசிவி படம். ஆ. மதிப்புக்குரிய கருணை வள்ளல். ஏன்னா கேப்டன் ஐயா மேல ரொம்ப இதா இருப்பேன். ஏன்னா யார் யாரு பசிய போக்குறதுக்கு உணவு குடுக்குறாங்களோ அவங்கலாம் எனக்கு கடவுள் மாரி. நான் கேப்டன் ஐயா ரொம்ப பிடிக்கும். அவருடைய மகன் இளையவர் நடிச்சாரு. அப்ப பொன்ராம் சார் இயக்கத்தில கொம்புசிவி, சரத்குமார் சார்லாம் நடிச்சாங்க. அப்போ ஒரு சீனுக்காக அந்த கோடாங் கான்செப்ட்டுக்காக என்னைய கேட்டாங்க. கேட்கும்போது நான் சொன்னேன், "ஐயா, ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு நான் நாடகத்துக்கு போலேன்னா, அந்த கிராமம் எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்பி அட்வான்ஸ் குடுக்குறாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அட்வான்ஸ் குடுப்பாங்க. ஓகே. எம்கேஆர் வரணும். அவங்கள சார்ந்த நடிகர்லாம் கொண்டு வந்து, நம்ம ஊர்ல சிறப்பா நாடகம் நடத்தணும் 1 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் குடுப்பாங்க. அப்ப அவங்கட்ட சொன்னேன், "ஐயா இந்த மாரி சூழ்நிலை. நீங்க நைட் எஃபேட்ன்னு சொல்றீங்க. நைட் நேரம் தான் ஷூட்டிங் சொல்றீங்க. நைட் எனக்கு நாடகத்துக்கு போணும். பகல்ல எடுத்துக்கிட்டு நைட் எஃபேட்டா மாத்த முடியுமான்னு கேட்டேன்." ம். அப்ப பொன்ராம் சார் சொன்னாங்க, "பரவாயில்லையே ஒரு கலைஞன் நாடக கலை தான் பெருசு. இந்த பாமர மக்கள் தான் பெருசுன்னு சொல்றான் ஐயா. இவன் என்னைக்காவது ஓய்வுல இருக்கும்போது, அவன் ஃப்ரீயா இருக்கும்போது, ஒரு படத்துக்கு வாய்ப்பு குடுப்போம். இந்த படத்துல வேற ஆள வச்சு அந்த காட்சிய எடுத்துக்கணும்னு சொன்னார்." ஓகே. பொன்ராம் சார். அவருக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்.